என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிங்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு. விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரிலாம் நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோட இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா தவறுது. என்ன காரணம், உண்மையா நாங்க வேற வழி இல்ல, எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா, ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா, ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க. அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோம் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுனா என்னோட போட்டோம், என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும். செந்தில் வேலன் ஐபிஎஸ், டேவிட்சன் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், எஸ்பி ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரை நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது. அமைச்சருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அமைச்சர்ல அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க. இவங்க சிங்சா அடிக்கிறதுக்கு வண்டி கேட்கறாங்க. there is no protocol in giving this vehicle. கான்வாய் அவங்களுக்கு தனி வரும். மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அதிகாரிகள் என்னை பழிவாங்குகிறார்கள். உங்ககிட்ட விட்டுறேன், நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க. ஜெய் ஹிந்த்.